சொல்றேன். அதனால 23ஆம் தேதி உங்களுக்கு இரண்டாவது பட்டன் தானே, ரெண்டாவது பட்டன்ல ரெட்டை இலை சின்னம் இருக்கும். அதை அப்படியே அழுத்தி உங்களுக்கான பாதுகாப்பான ஆட்சி அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி திரும்ப கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும், படிப்படியா வர ஆரம்பிக்கும். ஏன்னா 5 வருஷமா நீங்க பட்ட கஷ்டமும் 5 வருஷமா தமிழ்நாட்டை தலைமட்டம் ஆக்கினா அந்த ஒரு நிலையும் படிப்படியாக தான் வளர்த்தி படிப்படியாக தான் என்ன பண்ணுறது ரிப்பேர் பண்ணி கொண்டு வர முடியும். அதனால் அந்த உரிமை அந்த சக்தி அண்ணன் எடப்பாடியாருக்கு உங்களுடைய வாக்களித்து கொடுங்க. அதுக்கப்புறம் உரிமையோட உங்கள் அண்ணன்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த அன்பான எனக்கு ஒரு ரொம்ப இன்ப அதிர்ச்சி கொடுத்த இந்த வரவேற்புக்கு என்னுடைய மனமார்ந்த அதாவது வார்த்தைகளே போதாது. என்னுடைய நன்றியை சொல்றதுக்கு என்னுடைய வார்த்தைகளே போதாது. அனைவருக்கும் நன்றி. அதே போல இன்னும் கல்வி வாய்ப்புகள் உருவாக்க போறாரு. படித்து பட்டம் வாங்கின உங்கள் பிள்ளைகளுக்கு வேலைகளை போட்டு கொடுக்க போறாரு. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு 5.5 லட்சம் அரசு வேலைகளை நான் போட்டு தருவேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் இது பண்ணி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. 5 வருஷத்தில் ஒரு வேலையும் போட்டு கொடுக்கல. அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் இளைஞர்களுடைய கல்வி கடன் ரத்து செஞ்சிருக்காரு, விவசாயிகளுடைய கடன் ரத்து செஞ்சிருக்காரு, பெண்களுடைய நகை கடன் ரத்து செஞ்சிருக்காரு. அது திரும்ப செய்யப்படும். உங்களுக்கு அத்தனை பாதுகாப்புகளும் அத்தனை ஒத்துழைப்பும் கிடைக்கும். எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், 150 நாளாக உயர்த்தி தருவேன், 150 நாள் வேலை வாய்ப்பு நான் அத்தனை பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். எத்தனை நாள் கிடைக்குதுமா? இப்போ 50 நாள் நீங்கள் சொல்கிறீங்க. நான் 150 நாள் உயர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லையா? நம்பினீங்க, வாக்களித்தீங்க. ஆனால் இன்னைக்கு 150 நாள் இல்லை, 100 நாள் இல்லை, எல்லாருக்கும் 40 நாள் வேலை தான் கிடைச்சிருக்கு. அதுலேயும் 30 நாள் சம்பளம் தான் கைக்கு வந்துருக்கு. ஏன்பா ஒரு ஏழை கஷ்டப்படுற பெண்ணுடைய சம்பள காசு கூட இந்த கமிஷன் அடிக்கிறாங்கன்னா எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வேண்டாயா, போனோம். இதுக்கு மேலே தமிழ்நாடு தாங்காது, தமிழ் குடும்பங்கள் தாங்காது. உழைக்கிற ஏழை எளிய தமிழ் மக்கள் தாங்க மாட்டாங்க. வரும் 26ஆம் தேதி 23ஆம் தேதி ஐயோ அது போட்டேன் வேண்டாம், சீக்கிரமாக ஓட்டு போட்டு முடிஞ்சிடும். 23ஆம் தேதி 2வது பட்டனில் உங்களுடைய வாக்களித்து ரெட்டை இலை சின்னத்தில் உங்களுடைய வாக்களித்து அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. கண்டிப்பாக அடுத்த 5 வருஷம் நீங்கள் கடந்த 5 வருஷம் பட்ட கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கும் ஒரு வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதையில் செயல்படுற ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்கிறேன். 23ஆம் தேதி ரெட்டை இலையில் உங்களுடைய வாக்களித்து உங்களுக்கான நியாயமான நேர்மையான அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி தேர்ந்தெடுத்துக்கங்க. அப்புறம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு நீங்கள் பெருமையா மெண்ட தட்டி சொல்லிக்க முடியும். செய்வீங்க நான் நம்புகிறேன். இந்த உறுதியோடு உங்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் பார்த்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்ட, தமிழ்நாட்டை காப்பாற்ற, எல்லாரையும் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு முதலமைச்சரையும் ஒரு ஆட்சியும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி யாரு, எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வேணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப விரைவாக உங்களுக்கு எடுத்து
இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 5 வருஷம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியின் அவலங்களை பார்த்து நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரிய வர விஷயம் என்னன்னா, 5 வருஷம் திமுகவுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. விலைவாசி உயர்வு நடக்காம பார்த்துருப்பாரு. இல்லை அவர் மீறி கொஞ்சம் விலைவாசி உயர்வு நடந்தால் அது கட்டுப்படுத்துறதுக்கு அத்தனை முயற்சிகளும் எடுத்திருப்பார். ஆனால் இன்னை வரைக்கும் அவர் ஆட்சி பார்த்த இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு இருக்குங்கிறது கூட அவர் ஒத்துக்கலை. இப்போ பரவாயில்லையா? மோகன் ரெடி தான். ஆட்சியை கொடுத்திருக்காரு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதியே ஒரு சில வருடங்களுக்கு முன்னால வருட பூமியாக இருந்தது. இங்கே தண்ணீர் கொண்டு வந்தது யாரு? விவசாயத்துக்கு உயிர் கொடுத்தது யாரு? இந்த பூமியை பச்சை பசையிலும் மாற்றினது யாரு? ஒரு விவசாயியோட மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த விவசாயியோட தலை நிமிர்ந்து பெருமையா நடக்கிறதுக்கு இங்கே இந்த எதிர்த்து உங்களோட தகுதிக்கு இந்த உயிர் கொடுத்தது யாரு? பூமியோடைய பெருமையை புரிஞ்சுக்கிட்ட விவசாயியோடைய பெருமையை மதிக்கிற ஒவ்வொரு தமிழ் குடும்பத்தோடைய அருமையை புரிஞ்சுக்கிட்ட உங்களுடைய முதலமைச்சர் உங்களில் ஒருத்தர் மண்ணின் மைந்தர், ஒரு சாதாரண விவசாயி உங்களுக்காக வெற்றிகரமாக 4 வருஷம் செயல்பட்டு முதலமைச்சராக செயல்பட்டு அடுத்த 5 வருஷம் வெற்றிகரமாக எதிர்கட்சி தலைவராக உங்களுக்காக தொடர்ந்து போராடிய உங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் வரும் 23ஆம் தேதி 2வது பட்டத்தில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து உங்களுக்கான பாதுகாப்பான எதிர்காலத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஒரு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கு அல்ல, தமிழ்நாட்டை ஆளப்போகிற முதலமைச்சருக்கு. சமூக வலைதளங்களில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அவர் பாட்டு தனியாக இருக்கணும், ஓய்வு எடுக்கணும். அண்ணன் எடப்பாடியார் நாட்டை அதை வேலை பார்க்கணும். இந்த வாய்ப்பு பெற்ற அனைவருக்கும்